நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி. டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமுகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம். சங்கமம் சங்கமம். ஒன்று சாமுவேல் 16 அதிகாரம். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியன் ஆகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொரு எல்லாவற்றின் மேலும் அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவறு கொடும், எங்களை ரட்சிப்பு வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானாபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவில் வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இதோ சவுல் மாணவர்களின் பின்னாலே வழியில் இருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டார். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் மூண்டவனாகி பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி, சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருவனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை பேச்சேக்கிலே இலக்கம் பார்த்தான். இஸ்ரவேல் புத்திரரில் 3,00,000 பேரும் யூதா மனுஷரில் 30,000 பேரும் இருந்தார்கள். வந்த ஸ்தானாபதிகளை அவர்கள் நோக்கி, நாளைக்கு வேல் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாபதிகள் வந்து யாபேசின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசின் மனுஷர், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படை கிழக்கு கிராமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறிய அடித்தான். தப்பினவர்களில் 2 பேராயிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள்.
அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவாக இருக்க போகிறார் என்று சொல்கிறார். அந்த மனுஷரை நாங்கள் கொண்டு போடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றார்கள். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது. இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் 1 சாமுவேல் 12 அதிகாரம். இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்போதும் இதோ ராஜாவானவர் சஞ்சரித்து வருகிறார். நான் இன்று வரைக்கும் சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்ததற்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கண் சாடையாய் இருந்தேன், சொல்லுங்கள். அப்படி இருந்தால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறேன். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையில் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாய் இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவர் உங்களுக்கு சாட்சி என்றார். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே. இப்போதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளையும் குறித்து நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களோட நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் மெல்லுங்கள். யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆத்சோரின் சேனாபதியாகிய சிசேராவின் கையிலும் பெலிஸ்தரின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் விற்று போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம். இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும். இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் எருபாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரை உங்களுக்கு ராஜாவாக இருந்து நீங்கள் அப்படி அல்ல, ஒரு ராஜா என்று இப்போது நீங்கள் வேண்டும் என்று ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். இப்பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு
செய்யும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களுக்கும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தை கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொருளை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும். ஏசாயா 55ஆம் அதிகாரம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் கரண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து நீங்கள் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜன கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்துக்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவனை மனதிருக்கிறார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள், உங்கள் வழிகள் என் வழிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி அதில் நோய்களுக்கு வெற்றியும்படி செய்து விதைக்கிறவனுக்கு சிந்திக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து பிறந்த வசனமும் இருக்கும். நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் கம்பீரமாய் முழங்கி வேலையின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொடிக்கு பதிலாக முருகு செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாக. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த
மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலுயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்ற ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரோவம் போலவும் பெருவெள்ள இறக்கை போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலுயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்ய பாடம் தருகிறார். சொல்ல கேட்டேன். மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்ற விருதுதான். மேலும் இவர்கள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் இருக்கிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூறிய சத்தியம் புறப்படுகிறது. இருப்பு கோபமாகிய இருக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமும் அவருடைய கண்டேன். வேறு இருக்கிறவர்கள் சுயாதீனர், அடிமைகள், சிறியோர் சிறியோர் இவருடைய மாம்சத்தையும் ரசிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூட்டி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் கூட்டி வர கண்டேன். அப்பொழுது மிருகத்தின் முன்பாக செய்த தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டு, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அது 1000 வருஷமாகவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம்
கிடைத்து அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் இருப்பவர்களையும் கண்டேன். மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் போது இவர்கள் தேவனுக்கு யோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்கள் மோசம் போக்கின பிசாசானவர் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் புஸ்தகம் என்ன வேறொரு புஸ்தகம். அப்பொழுது இந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மறித்தார்கள். சமுத்திரம் தண்ணீர் உள்ள மனிதரை யாரும் காணப்படாதவன் கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய மன்னாவோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சொப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். இன்றைய நாளிலும் 30ஆம் தேதி ஜூன் மாசம் 2025ஆம் ஆண்டு இந்த ஜூன் மாசத்தினுடைய கடைசி நாட்களிலே இந்த நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் கடந்த 6 மாசமாக கண்ணின் மணி போல் பாதுகாத்து புதிய மாதத்துக்குள் இந்த நாட்களை நடத்தி செல்ல போற தேவனுக்கு முதல் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் துதியையும் இந்த நாட்களில் புகழையும் செலுத்துவோம். இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்க இருக்கிற வார்த்தை சொப்பனியா 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது,
இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தை இந்த நாட்களிலே சொப்பனியா தீர்க்கதரிசி மூலமா இந்த நாட்களிலே ஆண்டவர் உரைக்கிற வார்த்தை என்னவென்றால், சிதறடிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியா இருந்தவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் இருந்து அவர்களை புகழ்ச்சியும் கீர்த்தியையும் இந்த நாட்களில் உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 2வது உலக யுத்தத்திற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், எந்தெந்த தேசங்களிலே போய் அவர்கள் அடிமையாக இந்த நாட்களில் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார்களோ, நெருக்கப்பட்டிருந்தார்களோ, அவர்கள் இந்த நாட்களிலே அப்படியாக இருந்த தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், மறுபடியுமா இந்த நாட்களிலே அவர்களை ஒன்று சேர்க்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே நம்முடைய உறவினர்கள் மூலமா இந்த நாட்களிலே நாங்கள் வெட்கத்தை அனுபவித்திருக்கலாம். அவர்கள் சொல்லியிருக்கலாம், இவனாலே ஒன்றுமே செய்ய முடியாது, இவன் போய் ஒரு காரியத்தை செய்வானா, இவன் அங்கே ஒரு எதிர்காலம் இப்படியாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் யாரும் இந்த நாட்களில் நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தேசத்து ஜனங்கள் நம்மை அவமானப்படுத்தி இந்த நாட்களில், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய அதாவது நாட்களிலே நம்முடைய சுற்றத்தார் சூழல்கள், நம்முடைய நண்பர்கள் கூட இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே இப்படியான ஒரு நிந்தைக்கில்லை, இப்படியான ஒரு சூழ்நிலைக்கில்லை இந்த நாட்களிலே நம்மை அங்கே தள்ளி இருக்கலாம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உடைக்கப்பட்ட இருதயத்தோடு, காயப்பட்ட இருதயத்தோடு இந்த நாட்களிலே நெருங்குண்ட இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி, வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த நாளிலும் கர்த்தர் இன்றைக்கு இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்களில் உனக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும், நீங்க எந்தெந்த இடங்களிலே போய் இந்த நாட்களிலே வெட்கத்தை நீங்கள் அனுபவித்தீர்களோ அந்த இடங்களிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு முன்பாக நான் உன்னை என்ன செய்வேன் என்றால் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படி செய்வேன் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கு உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக இந்த நாட்களிலே வைப்பார். உங்களுடைய குடும்பத்தை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். உங்களுடைய பிள்ளைகளை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக இந்த நாட்களிலே வைப்பார். ஏனென்றால் என் ஆண்டவர் சொன்னால் இந்த நாட்களிலே அதை செய்து முடிக்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். அவர் மனுஷனை போல அவர் மனம் மாறுகிறதற்கு அங்கே மனுஷர்கள் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த நாட்களிலே சர்வ வல்லமுள்ள தேவன். அப்படியானால் அவர் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்கு தத்தங்களை இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை விசுவாசிப்போம். நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக நமக்கு இன்றைக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும் என்று இந்த நாட்களில் நாங்கள் அறிக்கை செய்வோமா இருந்தால் தேவன் அப்படியே இந்த நாட்களை உங்களுக்கு செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்கு தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்திலே, உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலே, எந்த தேசத்திலே நீங்கள் வாழ்ந்த காலத்திலும், எந்த இடங்களிலே வாழ்ந்த காலத்திலும் எப்படியாக அந்த நாட்களிலே நீங்கள் இந்த நாட்களை வெட்கம் அனுபவித்தீர்களோ, ஆனாலும் அந்த வெட்கம் எல்லாம் இந்த நாட்களிலே இப்பொழுது புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக ஆண்டவர் இந்த நாட்களிலே வருகிற மாதத்திலே, இந்த நாட்களிலே புதிய மாதத்திலே அப்படியாக உங்களை நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், அவர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் ஆக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.